மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்களின் பங்களிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க தாவேக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதில் என்ன என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கொள்கை அந்த என்ன அப்படின்ற ஒரு தீம் இருக்கணும். அதாவது என்ன ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாமே மக்கள் நல்லா சென்றடையணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ தாவேக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்ரலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு ப்ரொடக்டிவாக ஒன்று பண்ணணும், திட்டங்கள் எல்லாம் எடுத்து பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், மேலும் வளரும், மேலும் இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு எனக்கு வாழ்த்துக்களுங்க. அவர் பங்களிப்புங்கிறது இப்போதைக்கு அவருக்கு நம்மளால் இப்படின்னு சொல்ல முடியல. நிறைய சிரிப்பிடும் நிறைய பேர் வராங்க. நம்ம தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவர்கள், விஜயகாந்த் எல்லாம் வந்திருக்காங்க. இவர் கட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு வருஷமாக தான் தெரியுது எப்படின்ட்டு. ஜெயிச்சு வந்தால் தான் தெரியும் அவர் என்ன செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது தெரியும். அது வரைக்கும் பொதுமக்களும் எனக்கு அந்த கருத்து சொல்ல தெரியல. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப வருஷமாக நிறைய கட்சி இருக்காங்க. அவங்க மக்களுக்காக நிறையா செஞ்சு அதை வச்சு தான் அவங்க நான் எலெக்ஷனுக்குன்னு வர்றாங்க. பட் இது எப்படி இருக்குன்னா, புதுசாக இப்போ வந்துட்டு எலெக்ஷனை மட்டும் நோக்கி, அதாவது சின்ன பசங்க இருக்காங்க, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அவங்கள மட்டும் கவர்ந்து தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு தனியாக மக்களுக்காக பண்ணணும் அப்படின்லாம் அவங்க எதுவும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியலைங்க. ரெண்டாவது இப்போ எலெக்ஷன் வருது, ஸோ ஜெயிக்கணும், அதுக்காக பண்ணுறாங்க. அது இல்லாமல் நான் பொதுமக்களுக்காக இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் அவங்க பெருசாக பண்ணலைங்க. எல்லா கட்சியை விட இந்த கட்சி ஆரம்பிச்சதையுமே தேர்தல் சந்திக்கிறதுனால நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மக்களோடு இணைஞ்சு அவர் எந்த ஒரு மக்களுக்கு வேண்டிய போராட்டங்களில் எதுவும் கலந்து கொள்ள, இனி வர எலெக்ஷனில் இப்போ நின்று அவர் ஜெயிச்சு வந்தால் தான் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். புது கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது தப்பு கிடையாதுங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தெளிவாக முறையில் செஞ்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறையா முறையாக செஞ்சு மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நல்லா முறைப்படி செய்யணும். இந்த கட்சியும் இல்லாமல் எல்லா கட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். மெயினாக மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.